ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் சேனல். பொதுவாக கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர் சுவிட்சு, ஆக்சஸ் சுவிட்சு, ஸ்டாக் சுவிட்சுன்னு நிறைய சுவிட்ச் இருக்கும். நெட்வொர்க் டிவைசஸ்ன்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சுவிட்சிலேருந்து இன்னொரு சுவிட்சை வந்து அப்லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுவிட்சிலேருந்து இப்போ இதை கோர் சுவிட்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு கோர் சுவிட்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் சுவிட்சாக இருக்கட்டும், அதை வந்து அப்லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா சுவிட்சையும் ஒன்றா. அதுக்கப்புறம் இந்த சுவிட்சில் பல நெட்வொர்க் வரும். 2-3 வீலான் இருக்கும், இல்லை 6-7-8-10 வீலான் கூட இருக்கலாம். ஒவ்வொரு வீலானு எல்லாம் சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வரோடைய டிராஃபிக் எல்லாமே இந்த அப்லிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கும். இப்படி தான் இருக்கும். சரி, இதுக்கும் ஈத்தர் சேனலுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லிங்க்கு கனெக்ட் ஆகி அதை ட்ரங்க் பண்ணி அதில் டிராஃபிக் அலோவ் பண்ணியிருப்பாங்க, வீலான்லாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே லிங்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ரொம்ப நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக இருக்கும், பேண்ட்வித்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ திடீர்னு இந்த ஃபிசிக்கல் கனெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, ஃபிசிக்கலாக ஏதோ லூஸ் கனெக்ஷன் ஆகிட்டு எதாவது ஆகிட்டுனா டோட்டலாகவே இந்த சைடு டவுன் ஆகிடும். இப்போ ஒரு கேபிள் லூஸ் ஆகிடுச்சு, இல்லை இன்டர்மீட்டடாக இருக்குது ஒரு இஷ்யூ அப்படின்னா, இவ்வளோ சர்வர்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்யூஷன் கொடுக்க வகையில் இருக்கிறது தான் ஈத்தர் சேனல். இது மல்டிபிள் லிங்க் வந்து பண்டில் ஆகி சிங்கிள் குரூப்பாக ஒர்க் பண்ணும் ஈத்தர் சேனலில். இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைடண்ட் ஆகிடும். டிராஃபிக் வந்து டிவைடண்ட் ஆகி பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒரு லிங்க்கு டவுன் ஆனாலும் இன்னொரு லிங்க்கில் வந்து டிராஃபிக் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ரிடண்டன்சி. ஸோ ஈத்தர் சேனலில் வந்து ரிடண்டன்சி அண்ட் பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈத்தர் சேனல்லையே 2 லேயர் இருக்குது, லேயர் 2, லேயர் 3. இப்போ நம்ம இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சுக்கு அப்லிங்க் பண்ணியிருக்கும் போது சுவிட்ச் ஆக்சஸ் லிங்காக நம்ம கான்ஃபிகர் பண்ணாலும் ட்ரங்காக பண்ணாலும் அது லேயர் 2 தான். அதே போல் ஈத்தர் சேனலில் இந்த குரூப்பு, இந்த விர்ச்சுவல் குரூப்புக்கு வந்து ஆக்சஸாவோ ட்ரங்காவோ நம்ம கான்ஃபிகர் பண்ணாலும் லேயர் 2 ஈத்தர் சேனல். இப்போ லேயர் 3ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸாகவும் ட்ரங்காகவும் இருக்காது, ரவுட்டிங். ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிடும். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுனால அது லேயர் 3ஆக மாறிடுது. நம்ம லேயர் 2 லேயர் 3ங்கிறத கான்ஃபிகர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ண உடனே ஒரு பக்கம் ஆரஞ்சு அடிக்கிறாரு. இது என்னென்னா பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 2 கேபிளை 2 சுவிட்சில் எடுத்து கனெக்ட் பண்ணும்போது லூப் ஆகிடும். ஸோ இந்த லூப்பை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாரு ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால். இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்பேனிங் ட்ரீ டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல இந்த கிளாஸில். நான் வேணால் இன்னொரு வீடியோ வந்து ஸ்பேனிங் ட்ரீ டீட்டெயிலாக போடுறேன். இப்போது இது வந்து அழகாக தெரியுது பாருங்கள், ஸ்பேனிங் ட்ரீ வந்து பிளாக் பண்ணியிருக்கு. இப்போது கான்ஃபிகர் பண்ணிடலாம். enable configuration terminal, host name switch 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனிங் ட்ரீ பிளாக் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு இந்த கமாண்டு கொடுத்தீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும். ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2 பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கு பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து பிளாக். காஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, காஸ்ட் வந்து
யூசுவலாக வந்து காஸ்ட்டு கம்மியாக போது பேண்ட்வித் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணிடலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச். நான் வந்து ரேஞ்ச் கமாண்ட் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணுறேன், ஏன்னா நம்ம 2 போர்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ 0/1 to 2 ரெண்டுக்கும் சேர்த்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் சேனல் குரூப் 1. இந்த 1ங்கிறது வந்து இந்த நம்பர் வந்து சேனல் குரூப் நம்பர். ஆனால் நீங்கள் ஆப்போசிட் சைடில் சுவிட்சில் கான்ஃபிகர் பண்ணும் போதும் சேம் நம்பராக தான் இருக்கணும் இந்த சேனலுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே 1 கொடுக்குறீங்கன்னா அங்கேயும் 1 தான் கொடுக்கணும். மோட், இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட் இருக்குது, டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஆக்டிவ், ஆட்டோ, டிசேரபிள், ஆன், பாசிவ். ஆனுங்கிறது மேனுவல். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நார்மலாக ஈத்தர் சேனல் ஆன் ஆகிடும். பட் இது என்ன ஆக்டிவ் பாசிவ்? ஆக்டிவ் பாசிவ்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் ஹெச்பி சுவிட்ச் எடுத்துக்கிட்டீங்க, அவாயா இந்த மாதிரியான நான் சிஸ்கோ சுவிட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா IEEE சொல்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் தான் LACP. ஸோ அது வந்து நீங்கள் ஆக்டிவ் பாசிவ்னு கொடுக்குற கமாண்டில் வந்து அது LACPயா இல்லை சிஸ்கோ ப்ரொப்ரேட்டர் ப்ரோட்டோக்காலாங்கிறது டிசைட் ஆகிடும். ஸோ சிஸ்கோ சுவிட்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிசேரபிள் தான் இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் வந்து PAGP. இது வந்து லிங்க் அக்ரிகேஷன் லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால். பட் இங்கே நம்ம வந்து சிஸ்கோ கொடுத்து எனேபிள் பண்ணுறோம். 2 பக்கமும் டிசேரபிள்னு கொடுக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் டிசேரபிள், ஒரு பக்கம் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அப்பவும் ஈத்தர் சேனல் வந்து எனேபிள் ஆகும், பட் ஆனால் ஸ்லோவாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் டிசேரபிள் கொடுத்து தான் போவாங்க. இப்போது நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட். இதே வந்து கான்ஃபிகரேஷனை நம்ம அந்த சுவிட்சில் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நம்ம பண்ணது சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு போயிடுவோம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, போர்ட் சேனல் 1 வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஆனால் டவுனாக இருக்குது, ஏன்னா ஆப்போசிட் சைடு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அங்கே பண்ணிட்டு வந்துடுவோம். enable configuration terminal, host name, switch 1, interface range fast ethernet 0/1 to 2, switch port mode access channel group. அங்கே 1 கொடுத்தோம், ஸோ இங்கேயும் 1 கொடுக்கணும். மோட் நீங்கள் அங்கே டிசேரபிள் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஆட்டோ கொடுக்கலாம், இல்லைன்னா டிசேரபிளே கொடுக்கலாம். ஸோ ரெக்கமெண்டட் வந்து 2 பக்கமும் டிசேரபிள் கொடுக்கறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெகோஷியேஷன் ஸ்டார்ட் ஆகி 2 பக்கமும் ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ அந்த கமாண்டை கொடுத்து செக் பண்ணுவோம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் சேனல் 1 வந்து அப் ஆயிட்டு இங்கே தெரியுது பாருங்கள். போர்ட் சேனல் 1 வந்து ஸ்டேட்டஸ் அப். அப் ஆயிடுச்சு. இப்போ ஷோ ஈத்தர் சேனல்,
இது வந்து நம்ம இந்த கமாண்ட் வந்து ஈத்தர் சேனலோடைய ஸ்டேட்டஸை காட்டுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லேயர் 2 கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஈத்தர் சேனல் லேயர் 2 கான்ஃபிகர் ஆகிருக்கு. 2 போர்ட்டு, மேக்ஸிமம் 8 போர்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் லேயர் 2ல். போர்ட் சேனல் வந்து 1. என்ன ப்ரோட்டோகால்னால் பிஏஜிபி, சிஸ்கோ உடைய ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் சம்மரி, ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி. இப்போ இது இந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் நெட்வொர்க்கை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கமெண்டெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு அது எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் சேனல் எஸ்யூன்னு இருக்குது. எஸ்யூனா என்ன? இன் யூஸ். யூனா இன் யூஸில் இருக்குது. இந்த போர்ட் சேனல் வந்து இன் யூஸில் இருக்குது. என்ன ப்ரோட்டோக்காலு என்னென்ன போர்ட்டில் கான்ஃபிகர் ஆகிருக்கு, என்ன போர்ட்டில் வந்து குரூப் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஸுங்கிறது லேயர் 2. லேயர் 2 இன் யூஸில் இருக்குது. இப்போ லேயர் 3 கான்ஃபிகர் பண்ணிடலாம். இதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், போர்ட் சேனல், கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போகல, கான்ஃபிகரேஷன் டெர்மினல், இன்டர்ஃபேஸ், போர்ட் சேனல் 1. ஸோ இங்கே இருக்கிற இந்த போர்ட் சேனல் 1 தான் நம்ம இப்போ வந்து ரவுட் பண்ண போகிறோம். இப்போது நோ சுவிட்ச் போர்ட்டு கமாண்டு தான். ட்ரங்க்கும் கிடையாது, சுவிட்ச் ஆக்சஸும் கிடையாதுங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய கமாண்ட். தென் அப்போது நம்ம ஐபி அட்ரஸ் அதுக்கு பதிலாக கொடுக்க போகிறோம். ஸோ 192.168.1.1 இல்லை, இங்கே அங்கே 1 கொடுத்துப்போம், இங்கே 2, 255.255.255.0. ஸோ என்டர். அவ்வளோதாங்க. இப்போது இது லேயர் 3 சுவிட்ச் ஆகிடுச்சிங்க. லேயர் 3 ஈத்தர்நெட் சேனலாக ஆகிடுச்சு. இப்போ அதர் சைட் சுவிட்ச்லேயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிடுவோம். enable configuration terminal, interface, port channel 1, no switch port, and the IP address 192.168.1.1, 255.255.255.0. So exit configuration terminal, IP routing. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீயே இல்லை. ஏன் தெரியுமா? லேயர் 3. ரெண்டாவது ஷோ ஐபி route. Directly connected to the port channel. இப்போ ping 192.168.1.2 ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸை நான் பிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிங் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்புறம் ஷோ ஈத்தர் சேனல் குரூப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 3 என்ன ப்ரோட்டோகால்ங்கிறது இருக்குது. ஸோ அந்த அனதர் கமாண்டையும் கொடுத்து செக் பண்ணிடுவோம். ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் இருந்தது, இப்போ இங்கே ஆர் இருக்குது. எஸ் வந்து லேயர் 2, ஆர் வந்து என்னது
லேயர் 3. ஸோ இதுதாங்க ஈத்தர் சேனலோடைய கான்ஃபிகரேஷன். See you all in next video. Please subscribe my channel and you're watching IT Glance. Thank you friends.